நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பருப்பு உடச்சி வச்சுக்குவோம். ஆரிகல் போட்டு உடச்சி உருள் போட்டு தீட்டுனா அப்படி விளையேன்னு ஆக்கி ஒரு ஒன்று செய்ய சோரம் பருப்பு சரிங்களா நெரிசம்பு அது இன்னும் வேற எடுத்தேன். தண்ணி ஊற்றி 2-3 ஆரம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் பருப்பு. தண்ணி கருன்னு ஆகுதுன்னு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. பருப்பு சுத்தம் பண்ணியாச்சு. அடுப்பத்தாச்சாச்சு. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். 1 லிட்டர் தண்ணி மூடி வச்சுக்கலாம். உலகாயிட்டு நல்லா தண்ணி காய்ஞ்ச மாதிரி இப்படி போட்டால் பருப்பு ஒரே ஆயில் வந்து வேறும். நல்லா உலக கொதிச்சு போச்சு. இதுக்கு மேலே பருப்பு போட்டுக்கலாம். போட்டால் ஒரே ஆயில் வந்து இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு மறுபடி போட்டோம்னா ஒரு அரை பூண்டு மஞ்சள் போட்டால் என்ன கொண்டா பொங்கு மூடி வச்சுக்கலாம். நல்ல பொடி பொடின்னு இருக்குது. போது அத்தனை நேரத்துக்கு எடுத்துட்டாரு. இப்போ பிடிக்காது தெரியுமா கண்ணே? பருப்பு நல்லா வேவிட்டு சீரகத்தை மூட்டில் எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். 2 மூணு மிளகு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 மூணு சீரகம் கொஞ்சம் மேலே தண்ணி கிடக்குன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா இழுத்து அரைச்சிக்கணும். 2 கொத்து கருப்பாந்தாளை, ஒரு 30 பல்லு பூண்டு, பாப்பா அடுப்பு எறிவிடு. நல்லா கும்முன்னு மணக்குது. இந்த மாதிரி வலிச்சு எடுத்துருவோம். மிளகும் சீரகமும் நெவுன்னு அரைக்கணும். பூண்டுமே கருப்பில் இருந்தாலும் பருப்பருன்னு அரைச்சா போதும். மிளகு சீரகம் அரைச்சிட்டு வந்தாச்சு. பருப்பு வெந்து போச்சான்னு பார்க்கலாம். மூட்டு பாருங்கண்ணே. இன்னும் வேணுமாயா? வேணுமா? சரி. பருப்பு வெந்து போச்சான்னு பார்க்கலாம்.
பருப்பு நல்லா வெந்து போச்சு. பூவாட்டம் வெடிச்சு போச்சு பாரு. மேலே இறக்கலாம், இறக்கி வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சோட்டு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இறச்சி வச்ச பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்று நல்லா ஊற்று. பருப்பு இறக்கி வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் 2 ஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1/4 ஸ்பூன். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிச்சு, நல்லா கடுகு பொரிஞ்சிக்கிடுச்சு. அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் 1, கருப்பிலனால 3 கொத்து, வரமிளகாய் 2, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். எல்லாமே நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. அரிஞ்சு வச்சு தக்காளி பழத்தை கொட்டிக்கலாம். தக்காளி பழம் 3, தக்காளி பழம் நல்லா தோல் கலந்து வர அளவுக்கு வணக்கணும். போதுமான உப்பு, நல்லா தக்காளி பழம் இந்த மாதிரி தோல் கலந்து வந்துடணும். இந்த மாதிரி தக்காளி பழம் வணங்கிற மறுபடியும் அரைச்சி வச்சா பூண்டு சீரகத்தை போட்டுக்கலாம். கொட்டி ஒரே ஒரு விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சு ஒரு சம் தண்ணி ஊற்று. சரி, நல்லா தண்ணி வச்சு நல்லா கொதிக்கிட்டு, தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது. புளி கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி வச்சா சீக்கிரம் ஊறிக்கு. நல்லா கரைக்கிறது நல்லா இந்த மாதிரி கரைஞ்சிக்கு. புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டு வேவிச்சு வச்ச பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்படியே சரி, இப்படி ஆத்திரி ஊற்றிங்க நல்லா வெந்திருக்கும். ஆத்திரிச்சு ஊற்றுனா ஆத்திரி தானே. நல்லா நெவுன்னு கிடந்துக்கணும். ரசம் கொதிக்க என்ன மாதிரி மணக்குதுன்னு பாரு. நல்லா மணக்குது, நல்லா கடைப்பட்டு போச்சுதா.
கடைஞ்சி வச்ச பருப்பு ஊற்றிக்கலாம். கடைஞ்சி வச்ச பருப்பு ஊற்றி மறுபடியும் நல்லா கொதிக்கணும். பருப்பு ஊற்றி நல்லா கொதித்து வேகுது, நல்லா மணக்குது. இதுக்கு மேலே அரைக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பருப்பு ரசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நல்ல ரசம் மாதிரி எப்படி மணக்குதுங்க. இன்னைக்கு ரசம். அந்த புள்ளி வைங்க. அட அது பழகு இப்போ தாத்தருக்கு எக்கட்டே ஒரு பக்கம் உட்காந்து பாருங்க. சரி 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 ஆட்டுன்னு சாப்பிடுன்னு எப்படி சாப்பிட்றது? சாப்பிடுங்கண்ணே. பாப்பா சிடுதா ஆற வச்சு சாப்பிடு. சரியா பொன்மணியே சாப்பிடு. சூப்பராக பருப்பு ரசம் நல்லா இருக்குது. கேட்கணும் இருக்கு. பருப்பு ரசம் சூப்பராக இருக்குதாயா? பருப்பு ரசம் சூப்பராக இருக்குதா? சரி சாப்பிடு. மாடி அப்படி சூப்பராக இருக்குதா? சாப்பிடு. சரி நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சுத்துக்கண்ணே ஆட்டு சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பருப்பு ரசம் சூப்பராக இருக்குது. ரசம் கொதிக்கக்கூடாது. நீங்கள் இந்த ரசம் கொதிக்க வச்சா தான் சூப்பராக இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சமாவது ரசம் சாப்பிட்டா தான் நல்லா சேரணும் ஆகும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளி இரும்பல் குறையும், தொண்டை கரகரப்பு வராது. நம்ம நல்லது. பருப்பு ரசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.